ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலேசியாவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுல்தான் அப்துல் சமத் கட்டிடம். இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1897 கட்டப்பட்டது. ஆயிரத்தி 1957 மலேசியா சுதந்திரம் பெற்ற போது இங்கே தான் கொடி ஏற்றினாங்க. எங்கள் கைடு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இவர் தான். இவர் பேர் வந்து குணசேகரன். அதாவது இங்கே வந்து 13 மாநிலம் இருக்குது. இந்த 13 ஸ்டேட்டோட ஃப்ளாக் தான் இது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாக். இப்போ அங்கெல்லாம் இல்லை, ஊரில் இல்லைல்ல, கேரளாவுக்கு ஒரு ஃப்ளாகு அந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து 13 ஸ்டேட்டுக்கும் 13 ஃப்ளாக் இருக்குது. இது நம்மளோட மெயின் கண்ட்ரி ஃப்ளாக். ஆமாம், அந்த ஃப்ளாக் இது கோலாலம்பூரோட கேலரி, அதாவது இது ஆர்ட் கேலரி மாதிரி. அப்போ எதுவும் படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த அப்புறம் இங்கே சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் சுதந்திரம் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்த போது இது வந்து அப்போ உள்ள ஒரு ராஜா இப்போ வந்து கிங்கோட பேலஸ் பின்னாடி இப்போதான் அங்கே ஆர்ட் கேலரி கட்டிட்டு இருக்கல, இப்போதான் இன்னும் அந்த பில்டிங் முடியல. சுல்தான் அப்துல் சமத் பில்டிங் இதுதான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருந்தது, அது உள்ளே போய் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வியூவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்தது. 1957 சுதந்திரம் பெற்ற போது இங்கே தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொடி ஏற்றினாங்க. இதான் அந்த கொடி. இங்கே பார்த்தீங்கன்னா 13 மாநிலம் இருக்குது. அந்த 13 மாநிலத்தோட கொடியும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டு விநாயகர் கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலோட அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே யார் கேஸ் கொடுத்துருந்தாலோ, இல்லை நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் கொடுத்துருந்தாலோ இங்கே வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை சரியாகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்தோம். ஸோ சாக்லேட் இங்கே வாங்கலாம், பட் உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் நாட் அலோடு. ஸோ அதனால் நான் உள்ளே எதுவும் எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஎல் டவருக்கு வந்தோம். இந்த டவரோட உயரம் பார்த்திங்கன்னா 421 மீட்டர். இந்த டவருக்கு மேலே போய் பார்க்கணுன்னா டிக்கெட்ஸ் உண்டு. ஸோ டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா காம்போ இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கணுன்னா கூட 30 ரிங்கட் கேட்குறாங்க. நாங்கள் மேலே போகலை. ஸோ கீழே நாங்கள் ஷாப்பிங் பார்த்தோம். ஸோ ஷாப்பிங் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருந்தது. இன்னும் ஏதாவது வாங்க போறியாமா? என்ன போய் பார்த்தோம்னா இந்த சர்க்கரை இல்லையா, அங்கே போய் பார்த்தோம்னா இந்த மலேசியன் இது அது 3 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கா? சாக்லேட்ஸு, இங்கே குரங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக முடியோடு இருக்குது.
மலேசியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங் தான் இருக்குது. ஸோ பில்டிங் எல்லாம் பாருங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் நைட் வியூ வந்து லைட்டிங்கோட தொடரும். ஒரு பிரிட்ஜ் சமமாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் பார்க்க போனோம். இந்த ட்வின் டவர் பார்த்தீங்கன்னா 1993 கட்ட ஆரம்பித்து 98 முடித்தாங்க. பைக்குக்கு தனி ரூட்டு, காருக்கு தனி ரூட். ஸோ இதுதான் ட்வின் டவரோட என்ட்ரன்ஸு. ஸோ டவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே மால் போல் இருந்தது. ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக இருந்தது. ஸோ டவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஷோ போல் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம். ஏன்னா ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இப்போ டைம் என்ன இருக்கும்? 4:30. 4:30. ஆமாங்க. அவங்க எது ராங் டைம். 7 o'clock ஆகும். நம்ம இடத்துலனா கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், பட் ரொம்ப நிறைய வெளிச்சம். இப்போ இங்கே 7 மணிப்பா. இங்கே 7 மணி, அங்கே 4 மணி. ஸோ இவங்க பேர் லலிதா. இவங்க தான் எங்களோட டூர் ஏஜெண்ட். இங்கே நம்ம ரோடு கிராஸ் பண்ணணுன்னா இங்கே இந்த பட்டன் அழுத்தினா போதும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல்லேருந்து க்ரீன் சிக்னலாக மாறினோடனே நம்ம நடந்து போகலாம். ஸோ டே 1 எங்களுக்கு மலேசியாவில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டு கேவ்ஸ் முருகர் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.